ஈரான் வார்னால பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. அவங்களுடைய குடும்பத்தினர் இங்கே இந்தியாவிலேயும் மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து கொண்டு அவங்க கண்ணீரே தங்களுடைய உணவாக உபவாசித்து கொண்டு தங்கள் பிள்ளைகளை எதுவும் பாதிச்சிடக்கூடாதுன்னு இருக்காங்க. யோசித்து பாருங்க, நம்மளுடைய சொந்த பிள்ளைகள் உடன்பிறப்புங்க நமக்கு பிரியமானவங்க அப்படி ஒரு யுத்தத்தின் களத்துல அகப்பட்டிருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? தூங்க முடியுமா? ஜெபிக்க முடியுமா? இல்லை நம்ம சாப்பிடதான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்குது. நம்ம கர்த்தருடைய சரீரமாய் அவருடைய அவயங்களா இருக்கிறோம். எல்லாரும் கர்த்தருக்குள்ளாக ஒரே குடும்பமா இருக்கிறோம். இப்ப நம்மளுடைய எல்லா சொந்த குடும்பங்கள் சொந்தங்களுக்காக கர்த்தருக்குள்ளாக நம்ம எல்லாரும் ஒருவருக்கொருவர் சொந்தங்களா இருக்கிறோம். சரிங்களா? ஜெபிக்கலாமா? அப்படி அகப்பட்டிருக்கிறவங்களுக்காக கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இந்த இஸ்ரேல் ஈரான் வார் நிமித்தம் அநேக தேவனுடைய ஜனங்களுக்காக அங்க அகப்பட்டிருக்கோம். ஜெபிக்கணும். சரியா? எந்த நேரத்துல குண்டு விழும், என்ன பாதிப்பு வரும், உயிர் சேதம் வரும்னு சொல்லிட்டு பயந்து கொண்டு நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஜெபிக்கலாம். அன்பான தேவனே, இந்த நேரத்துல அப்பா, இந்த இக்கட்டின் காலத்துல போராட்டத்தின் காலத்துல ராஜா உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம்ப்பா. தகப்பன் தாமே அப்பா, ஆபத்து காலத்துல நீ எனக்கு நோக்கி கூப்பிடு என்று சொன்னீங்களே ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நெருக்கத்தின் காலத்துல போராட்டத்தின் காலத்துல நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் இரக்கத்தின் தேவனா இருக்கிறீர். உம்முடைய ஒளிந்து போகாத இரக்கங்கள் என்றென்றும் உண்டு சுவாமி. அப்பா, நீர் வேதத்திலே சொல்லிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலது புறத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே கர்த்தர் தாமே இந்த நேரத்துல அப்பா, எந்தெந்த ஆண்டவரே இடத்துல கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஆண்டவரே உம்முடைய ஜனத்தார் உம்முடைய ஆண்டவரே சுதந்திரத்தை கர்த்தர் நீ கைவிடாத கர்த்தர் எங்கெங்க இருக்கிறாங்களோ அப்பா, அங்கெல்லாம் கர்த்தர் தாமே இந்த நேரத்துல சர்வ வல்லவர் உம்முடைய நிழல்னால் அவரை மறைங்க, உம்முடைய கரத்தினாலே மறைங்கப்பா. உம்முடைய செட்டின்களாய் மூடுங்க ராஜா. ஆண்டவரே, அவர்களுக்கு பிரியமானவர்கள் அப்பா, இந்த தேசத்துல இருந்து கொண்டும் மற்ற பிற தேசத்துல இருந்து கொண்டும் தங்களுக்காய் தங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, பிரியமான பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரை உம்மை நோக்கி கண்ணீரோடு உபவாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கிற அவர்களோடு கூட ஆவியிலே நாங்களும் இணைந்து கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்கு மனம் இறங்கும் அப்பா. எப்படிப்பட்ட குறை அவங்க லைஃப்ல இருந்தாலோ, இல்ல உங்களோட சரியான ஒரு பக்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இல்லாம இருந்தாலும் இந்த நேரத்துல கர்த்தாவே நீர் அவர்களுக்கு இறங்கட்டும்பா. ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே. அப்பா, இது இக்கட்டின் காலம் சுவாமி. அப்பா, நீர் இறங்கி அப்பா அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, அவர்களை சுகமாய் தங்க பண்ணுங்க ராஜா. அப்பா, எந்த பாதிப்பும் ஆண்டவரே, எந்த உயிர் சேர்த்த குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு விடவே கூடாதப்பா. ஆண்டவரே, இந்த யுத்தத்தை கர்த்தர் நீ ஓய செய்து ஆண்டவரே முடிவிலே கர்த்தர் எங்களை காத்து கொண்டார் என்று சொல்லி மகிமையான சாட்சிகளை தான் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சமாதானத்தின் காரியங்களை மாத்திரம் தான் ஆண்டவரை நாங்கள் கேட்க வேண்டும். கர்த்தாவே, கிருபியாய் இந்த நேரத்திலே ஆண்டவரை இறங்குங்க ராஜா. ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தாரப்பா